வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோ பொறுத்தவரை உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் கூகுள் ரிவ்யூஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, த்ரூ பிளக்கின் மூலம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத இன்டெப்த் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூகுள் ரிவ்யூஸை வந்து உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் ஒரு கிரெடிபிலிட்டி, அதாவது ட்ரஸ்ட்டு அல்லது ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸில் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஒரு கஸ்டமராக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸ் பற்றின ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த ரிவ்யூஸ்லாம் எடுத்து வந்து இங்கே போட போகிறோம் மெடிலா. அப்படி போகிறதுனால ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டை பார்க்குறப்போ அதில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் படித்து பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த வெப்சைட் மேலே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே டயத்தில் உங்கள் பிஸ்னஸ் மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் மெடிலா. அப்படி ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால கண்டிப்பாக உங்ககிட்ட உங்கள் பிஸ்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டை பொறுத்தவரை ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்ப்பீங்க ரைட்டிங்களா. படித்து பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ரைட்டிங்களா. அப்போது உங்களோட கூகுள் ரிவ்யூஸ்லாம் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால உங்கள் வெப்சைட் இ-காமர்ஸ் வெப்சைட் இருந்துச்சுனாக்கும் உங்களுக்கு அதிகமான ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே இது உங்கள் வெப்சைட் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட் அப்படின்னா நீங்கள் கூகுள் ரிவ்யூஸில் ஆட் பண்ணுறதுனால உங்கள் சர்வீஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் பார்த்துட்டு மேபி உங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரைட்டுங்களா. இப்போ இந்த கூகுள் ரிவ்யூஸை வந்து எப்படி வந்து நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்களோட கூகுள் மை பிஸ்னஸில் வந்து இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். இந்த ரிவ்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் த்ரூ பிளக்கின் மூலமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட் போய்க்குங்க. உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த வேர்ட்பிரஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் பிளக்கின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த பிளக்கினில் போய்ட்டு ஆட் நியூன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க ரைட்டிங்களா. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் பிளக்கினை பொறுத்தவரை விட்ஜெட் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்க ரைட்டிங்களா. விட்ஜெட் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பிளக்கின் வரும் ரைட்டிங்களா. ஸோ அந்த பிளக்கின் வந்து யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா trustindex.io இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து கிரியேட் பண்ண இந்த விட்ஜெட் ஃபார் கூகுள் ரிவ்யூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட்ன்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இது ஆக்டிவேட் ஆகிடும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட்டில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் பிளக்கினை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணி ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 5 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்லாம் நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண அந்த பர்டிகுலர் பிளக்கினை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் trustindex.io இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் பிளக்கினை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் கூகுள் பிளாட்ஃபார்ம், செகண்ட் வந்து லே அவுட்டை செலக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸை செலக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அந்த விட்ஜெட் வந்து செட்டப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய கோட் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த பர்டிகுலர் பேஜில் வந்து அந்த ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த பர்டிகுலர் பேஜில் போய்ட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் கூகுள் பிளாட்ஃபார்ம். ஸோ கனெக்ட் கூகுள் பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரை உங்களோட கூகுள் மை பிஸ்னஸோட ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, கூகுள் ப்ளேஸ் ஐடி, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. என்னோட கேஸ்க்கு வந்து என்னோட பிஸ்னஸ் நேம் வந்து டிஜிட்டல் விஷ்ணு, அதனால் பிஸ்னஸ் நேம் வந்து டிஜிட்டல் விஷ்ணு சொல்லி டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ரைட் சைடில் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. இப்படி டிஸ்பிளே ஆகிறப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் ரிவ்யூஸ் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல ரைட் ஃபார் ரிவ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து கெட் மோர் ரிவ்யூஸ் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் பட்டனில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் கீழே வந்து இந்த பர்டிகுலர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டா -PID அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. டேட்டா -PID, PIDனா பிளேஸ் ஐடி ரைட்டுங்களா. நீங்கள் டைப் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்கள் கூகுள் மை பிஸ்னஸோட
அந்த பிளேஸ் ஐடி வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இப்போது உங்கள் WordPress வெப்சைட் போங்க. உங்கள் WordPress வெப்சைட்டில் போய்ட்டு இந்த கூகுள் பிளேஸ் ஐடி ஆர் URL இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ப்ளேஸ் பண்ணிட்டு செக் கொடுங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கும் உண்மையிலே அந்த பிஸ்னஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் கனெக்ட் கொடுத்துங்க. ரைட்டுங்களா? ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம லே அவுட் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து லே அவுட் செலக்ட் பண்ணணும். லே அவுட்டை பொறுத்தவரை உங்களோட கூகுள் ரிவ்யூஸ்லாம் எந்த ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய லே அவுட் இருக்குது. அதில் எந்த லே அவுட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் லே அவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லே அவுட்டோட நேம் வந்து மேன்சனரி கிரிட் அப்படின்னு கேட்டிங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் லே அவுட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து செலக்ட் ஸ்டைல். ஸோ ஸ்டைலை பொறுத்தவரை இதில் லைட் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விட்ஜெட் செட்டிங்ஸ். விட்ஜெட் செட்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. இந்த விட்ஜெட் செட்டிங்ஸில் ஃபில்டர் யுவர் ரேட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஃபில்டர் யுவர் ரேட்டிங்ஸில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து 4 ஸ்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வேணுமா இல்லை 5 ஸ்டாரில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஷோ ஆல்னே கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? நீங்கள் ஷோ ஆல் கொடுத்துட்டீங்களாக்கும் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஃபார்மேட்டை பொறுத்தவரை இங்கே லாஸ்ட் ஆகக்கூடிய டேட் ஃபார்மேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் சில செட்டிங்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் இல்லாத ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இது ஹைட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து ஷோ வெரிஃபைடு ரிவ்யூ ஐக்கான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்டு கெட் கோட் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்ட் கோட் கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த ஷார்ட் கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் இது எந்தெந்த பேஜெல்லாம் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பேஜிலலாம் இந்த பர்டிகுலர் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக என்னோடய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேஜில் போய்ட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு பேஜஸை கிளிக் பண்ணுறேன். பேஜஸ் கிளிக் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லிட்டு இதில் போய்ட்டு எடிட் வித் எலமெண்ட்ன்றதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஹெட்டிங் எப்படி ஆட் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் ரோ சிங்கிள் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து ஹெட்டிங்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் விட்ஜெட்டை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் யுவர் ஹெட்டிங் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூஸ் அண்டு ரேட்டிங்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைலில் போய்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? நான் ஆல்ரெடி ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வச்சிட்டேன், அதனால் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹெட்டிங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ காலம் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அதில் ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் சிங்கிள் ரோ சிங்கிள் காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் விட்ஜெட் இருக்குல்ல, இதில் ஷார்ட் கோடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஷார்ட் கோடுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த ஷார்ட் கோடை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ரா பண்ணுங்க. ரைட்டுங்களா? ட்ரா பண்ணிவிட்டு ஸோ நம்ம காப்பி பண்ண அந்த ஷார்ட் கோடுக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை காப்பி டு கிளிப் போர்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்ளைன்னு கொடுங்க. சப்போஸ் எரர் காமிச்சாலும் பரவாயில்ல, அப்ளை கொடுத்துங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அப்ளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்டேட் கொடுக்கணும். எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த கோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் அப்டேட்டிங். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஸோ வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண கோடு வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன். ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸில் பார்த்தீங்களாக்கும் கூகுள் இந்த எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் டிஸ்பிளே ஆகுது. ரைட்டுங்களா?
ஒன்ஸ் இந்த ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கீழே உங்களோட எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸையும் அவங்க பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கீழே போய்ட்டு இன்னொரு பட்டன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 9+ ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் தான் டிஸ்பிளே ஆகுது ரைட்டுங்களா. அப்போது என்னோட எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் ஒரு கஸ்டமர் வந்து படித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ரோ சிங்கிள் காலம் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பட்டனை நான் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஒரு பட்டனை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரீட் ஆல் ரிவ்யூஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டோட கலராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்டைலில் போங்க. ஸ்டைலில் போய்ட்டு டெக்ஸ்ட் கலர் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பட்டன் கலர். ஸோ பட்டன் கலர் பொறுத்தவரை இந்த இடத்துல க்ரீன் இருக்குது, அதை ஆரஞ்சு கலராக மாற்றிக்கிறேன். ஒன்ஸ் ஆரஞ்சு கலர் மாற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த கண்டென்ட்டில் வந்துட்டு இங்கே லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் வந்து என்னோடய கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ரிவ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பேஜோட யூஆரில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த இடத்துல லிங்க்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே செட்டிங்ஸ் இருக்குல்ல, லிங்க் ஆப்ஷன், இந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ விண்டோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க ரைட்டுங்களா. இப்போ யாரெல்லாம் ரீட் ஆல் ரிவ்யூஸ்ன்றதை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் இருக்கக்கூடிய எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கீழே வந்து ரீட் ஆல் ரிவ்யூஸ்ன்றதை கிளிக் பண்ணால் நமக்கு நியூ டேப்பில் எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அகைன் ப்ரிவ்யூ சேஞ்சஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பேஜில் போய்ட்டு இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கீழே அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீட் ஆல் ரிவ்யூஸ் இருக்குது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் என்னோட கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து கூகுள் ரிவ்யூஸில் இருக்கக்கூடிய கூகுள் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் ஆஃப்லாம் எப்படி வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.